இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த கதிரை காப்பாத்த போய் அவங்க பழி ஏத்துக்கிட்டாங்க. அந்த கார்த்திக் உயிரோடெல்லாம் இல்லம்மா. மாயா சொல்றது எல்லாமே பொய். நான் எதுவும் பொய் சொல்லல அத்தை. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். நான் வேலை பார்க்குற ஹோட்டல்ல தான் இருக்கான். இன்னைக்கு அவனை கோர்ட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அப்ப எது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய், சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காது என்ன? ஏண்டி, அதான் மருமக சொல்றாள்ல. ஏன் உனக்கு ஜானகி தங்கச்சி கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிற ஆசை இல்லையா? ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறியா? ஏங்க, நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அந்த கதிர் தான் கொலை பண்ணான்னு உண்மையை சொன்னா அண்ணிய வெளியே விட்டுற போறாங்க. ஆனா அண்ணி தான் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. பத்மா, கதிர் எந்த தப்பும் பண்ணல. செய்யாத தப்புக்கு பழி வந்து இந்த குடும்பத்துல விழுந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு போயிடும் பெரியம்மா. கண்டிப்பா கார்த்திக் இன்னைக்கு மாட்டுவான். அவனை பிடிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லு, நாங்க வரோம். இல்ல சித்தப்பா, ஆல்ரெடி நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இன்ஸ்பெக்டர் குரு சாரும் நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காரு. நல்ல விஷயம்தான் மாயா. அந்த பையன் சின்ன வயசுல நம்ம குடும்பத்துல தான் வளர்ந்தான். அவனுக்காக நம்ம ரகு செஞ்ச உதவிக்கு இப்போ நம்ம குடும்பத்துக்கே திரும்ப பலன் கிடைச்சிருக்கு. நான் எந்த பலனையும் எதிர்பார்த்தெல்லாம் செய்யலம்மா. ஒரு பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் செஞ்சேன். இப்ப குரு நம்ம குடும்பத்துக்கு அவனால முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான். அது அவனோட நல்ல மனசு. ரகு, கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னே தெரியலையேப்பா. ஜட்ஜு வேணா இதுக்கப்புறம் தீர்ப்பு எழுதலாமா? ஆனா அந்த ஆண்டவன் எப்ப என்ன நடக்கணும்னு முன்னாடியே தீர்ப்பு எழுதி வச்சிருப்பான்.